பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. முப்படை தலைமை தளபதி, முப்படை தளபதிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதேபோன்று இந்த முப்படை தலைமை தளபதி, முப்படை தளபதிகள் ஆகியோருடன் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த ஆலோசனையானது தினம் தினம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டம். அவருடைய இல்லத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. முப்படை தலைமை தளபதி, முப்படையின் தளபதிகள் ஆகியோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் பேசுவோம். ரமேஷ்குமார், நேற்றைய தினமும் இது போன்ற ஒரு முக்கிய ஆலோசனை நடந்தது. இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? கூடுதல் விவரங்கள். வழக்கமான காலகட்டங்களில் பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்றால் அது அரிதிலும் அரிதாக மட்டுமே நடைபெறும், எப்போதாவது ஒரு முறை. ஆனால் தற்போது இது போர் மேகம் சூழ்ந்துள்ள காலகட்டம் என்பதால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறையாவது பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது கடந்த 2-3 நாட்களாகவே வாடிக்கையாக இருக்கிறது. இன்று காலையும் ஒரு கூட்டம் நடைபெற்றது. சற்று முன்னதாக நாம் பதிவு செய்திருந்தோம், பிரதமர் மோடி தலைமையில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது என்று. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. காட்சிகளில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இருப்பதை காண முடிகிறது. இவை தவிர முப்படைகளின் தலைமை தலைவர் சிடிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அனில் சௌஹான், அதே போல 3 படைகள், ராணுவம், காலாட்படை, விமானப்படை மற்றும் கடற்படையினுடைய தளபதிகள் உள்ளிட்டோரும் இதில் இருப்பதை காண முடிகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய ட்ரோன் தாக்குதல், அதற்கு இந்தியாவினுடைய பதில் நடவடிக்கை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ நிலைகளின் மீது இந்தியா இன்று அதிகாலை நடத்திய தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமருக்கு விரிவான ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது தரப்பில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, அதாவது யாருக்கும் காயங்களோ அல்லது முக்கிய சொத்துக்களுக்கு ஏதும் பாதிப்புகளோ ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பிரதமருக்கு விரிவான விளக்கங்களை அவர்கள் அளித்து வருகிறார்கள். இவை தவிர பாகிஸ்தான் அடுத்து என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது, ஏனென்றால் எல்லை பகுதியை நோக்கி பாகிஸ்தானுடைய துருப்புகள் நகர்ந்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், பாகிஸ்தான் இந்த பதற்றத்தையோ தாக்குதலையோ இன்னும் தீவிரப்படுத்தினால் இந்தியா இன்னும் என்ன மாதிரியான பதில் தாக்குதலை கொடுக்க போகிறது என்பது குறித்த திட்டங்கள், செயல் திட்டம், வியூகம் ஆகியவை குறித்து பிரதமருக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. அதில் பிரதமரும் தன்னுடைய தரப்பில் சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார், கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளும் கூட பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது இன்றோடு நிற்காமல் இன்று மாலையும் கூட சில கூட்டங்கள் நடைபெறலாம், இரவும் கூட சில கூட்டம் நடைபெறலாம். இரவு முழுக்க பிரதமர் மோடி நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து, எனவே இது போன்ற கூட்டங்கள் அடுத்தடுத்தும் மேலும் சில கூட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.